some questions yesterday. Did you remember? Yes, teacher. Yes, Did teacher. you all write down? Yeah. Our body is wonderful. Its function help us to maintain our life. We know that. Our body வந்து நிறைய ஃபங்க்ஷனை செஞ்சுட்டே இருக்கு டெய்லி லைஃப்ல, ரைட்? several systems உங்களுக்கு இருக்கு. There are many several system. Digestive system, excretory system, like that. அப்படி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. skeleton system. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. Okay, several system and each system has a special function to perform to maintain the body. All these system function in harmony to sustain life. இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு கோஆர்டினேஷன்ல ஃபங்க்ஷன் ஆகிறது தான் ஒரு ஹியூமன், ரைட்? எல்லாம் சேர்ந்து யுனைட்டடா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வரது, ஃபங்க்ஷன் ஒன்று மெயின்டைன் பண்றது தான் என்ன பண்ணால்தான் ஒரு ஹோல் பாடி, ஒரு ஹியூமனோட, ஒரு லிவிங் ஹியூமன் பண்றது என்ன நிறைய சிஸ்டத்தோட அந்த ஃபங்க்ஷன், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருக்குன்றது தான் மீனிங். ஓகே, we know that we have sensory organs. There are 5 organs: eyes, ear, nose, tongue and skin. ஐம்புலன்கள்னு சொல்லுவோம், ரைட்? ஐம்பொறிகள்னு சொல்லுவோம். ஐம்புலன்கள் ஆற்றுது. நீங்க எல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, ரைட்? Yes, யா, Teacher. Oh, teacher. கண், காது, ரைட்? Sensory organs such as eye, ear, nose, tongue and skin are helping us to connect to the environment around us. அந்த எங்களோட என்வாயன்மெண்டோட கனெக்ட் ஆக்குறதுக்கு இந்த சென்சரி ஆர்கன்ஸ் தான் மெயினா ஹெல்ப் பண்ணுது. என்வாயன்மெண்ட் ஒன்று இருக்குதுன்றதை ஃபீல் பண்ண வைக்கிறது யாரு? தி சென்சரி ஆர்கன்ஸ். ஓகே, therefore we must protect these organs to ensure their optimum function. This section will educate you on how to do it. இந்த செக்ஷன்ல நாம இந்த சென்சரி ஆர்கன்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, என்வாயன்மெண்டோட நம்ம வந்து கனெக்ட் ஆகி இருக்கணும்னா ஹெல்ப் பண்றது மெயினா தி சென்சரி ஆர்கன்ஸ்: ஐஸ், இயர், டங், நோஸ் அண்ட் ஸ்கின். ஸோ இந்த சென்சரி ஆர்கன்ஸை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த யூனிட்ல நம்ம டோட்டலா பார்க்க போறோம். ஓகே, நோ there is life in all of us. அதுல சொல்லிருக்காங்க, என்ன விஷயம் சொல்லிருக்காங்க? check your heart rate. ஹார்ட் பீட் செக் பண்ணி பாருங்க. உங்களோட ரிஸ்ட்ல உள்ள, ரைட் ஹேண்ட்ல உள்ள ரிஸ்ட்ல உள்ள அந்த நம்மளோட பல்ஸை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாருங்க, place your hand on the left side of your chest. உங்களோட செஸ்ட்ல லெஃப்ட் சைட்ல தான் நம்மளோட ஹார்ட் எப்பவுமே இருக்கும். லைட்டா லெஃப்ட் சைட் வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஹேண்ட்ஸை இருக்கீங்க தானே, ஹேண்ட்ஸை வந்து லெஃப்ட் சைட்ல வச்சு பாருங்க. Place your hand on the left side of your chest. And can you feel the heartbeat? Yes. Yeah. Yes, teacher. And also place your left hand in your right wrist. Right wrist, வலது மணிக்கட்டுல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பாருங்க. பல்ஸ் தெரியுதா? Can you feel the pulse? Yes, teacher. Yeah, இதெல்லாம் என்னதுக்கு? ஒரு ஃபுட்டேஜ், ஒரு ஆதாரம். நாம வந்து எங்களோட பாடியில உள்ள ஃபங்க்ஷன்ஸ், பாடியில உள்ள சிஸ்டம்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கு என்றதுக்கான ஒரு ஆதாரம் தான் என்ன இந்த பல்ஸ், ஹார்ட் பீட், லைக் தட். இன்ஹேல், எக்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ லைக் தட். Place your fingers under your nostril. Teacher. Yeah, teacher. can you feel the expression? Yes, teacher. Yes, teacher. Yeah.
இப்ப நாம நார்மலா இருக்கும்போது இந்த மாதிரி ஹார்ட் பீட், பல்ஸ், எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. After running around the school or after running events, after playing, right? After hearing a shock news, just check that heartbeat, pulse, and inspiration like that. அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஹார்ட் எல்லாம் துடிச்சு வேகமா துடிக்கும். யா, ஒரு ஷாக். டீச்சர் இன்னைக்கு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க டீச்சர். சோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் டே வந்து மறந்துட்டீங்க. ஓகே. ஒரு குளிக்கோ. யா. ஹார்ட் டக் டக் டக்னு அடிக்கும். ரைட். பல்ஸ் வந்து ஹை பிட்ச்ல இருக்கும். Also inhale outhale also இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். So after hearing a shock news, after running around the school or running around the home, in these activities, after these activities, check your heart rate, check your inhale or outhale. அப்பலாம் என்ன எப்படி இருக்கும்? breathing faster இருக்குமே than யூஷுவலா எப்படி இருக்கோ அதை விட கொஞ்சமே ஃபாஸ்டா நடக்கும். இதெல்லாம் என்னத்துக்காக நாங்க இத சொல்றோம்? இதெல்லாம் நம்மளோட பாடியில நடக்கிற சேஞ்சஸ். உள்ள நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு, ரைட்? சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இப்படிலாம் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆர்கான்ஸ் எல்லாம் சேர்ந்து சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஷுவலா இப்படித்தான் நடக்கும்னு இருக்கு, ரைட்? யூஷுவலா நடக்கிற மாதிரி நடக்கணும். ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒன்று என்வாயன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு தட் our body also, our organs also change according to that. environment எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட பாடியும் சேஞ்ச் ஆக பார்க்கும். ஸோ இதெல்லாம் என்னது? நமக்கு உங்களுக்கு பாடியில நிறைய ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதுக்கான ஒரு ஆதாரம். ஓகே. So above activities show the different organs and systems are working in our body and they help the body to sustain life. Okay, example சொல்றாங்க. Digestive system help us digest food and beverages we consume. Digestive system இருக்கு, சமிபாட்டு தொகுதி. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? நம்மளோட பாடியில உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம சாப்பிடுற கன்சியூம் பண்ற ஃபுட்ஸ், பெவரேஜஸ், சாப்பிடுற குடிக்கிற இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் ஆக சமிபாடு அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னது எக்ஸாம்பிள்? சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா குருதி சுற்றோட்ட தொகுதி. அப்படின்னா ஹார்ட்டோட சேர்ந்து இருக்கிற பிளட் சிஸ்டம், அதைத்தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்றோம். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள நியூட்ரிஷன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எல்லா பாடிக்கும் சப்ளை பண்ணணும். ஓகே. நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? என்வயர்மெண்ட்ல உள்ள ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகே நோ? ஓகே. ஓகே. Here, function of the body. Function of the body. Why do we feel thirsty when we are playing? நம்மள விளையாடிட்டு வந்தா தாகமா இருக்கு, ரைட்? நீங்க எப்பயாவது திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நாங்கெல்லாம் விளையாடிட்டு வந்தா இதுக்காக தாகமா இருக்கு. திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? What happened? கால்ல கட்ஸ் ஏதாவது வந்துட்டு, ஸ்க்ரேச்சஸ், கட்ஸ் ஏதாவது நடந்துட்டு, if you got that, what happened? என்ன நடக்கும்? ஒரு 2 days, after 2-3 days அது எங்கன்னே தெரியாது. அந்த கட்ஸ் எங்க இருக்கும், ஸ்க்ரேச்சஸ் எல்லாம் விழுந்தடிச்சிருக்கும், காயங்கள் இருக்கும், அதெல்லாம் அதோட பெயின்ஸ் தெரியாது, ஸ்க்ரேச்சஸ் இருந்த அடையாளங்கள் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும்.
எங்க போயிடுச்சு இதெல்லாம் கியூர் ஆகிரும். எங்க போயிடுச்சு இதெல்லாம். அதே மாதிரி அந்த கோல்டு வரும், தடுமல் வரும் கொஞ்சம் பேருக்கு. 2 months 1, 3 months 1 எப்பயாவது வந்துட்டே இருக்கும். ரைட், யாருக்குமே வராது அப்படின்னு இல்ல. ரைட், கமன் கோல்டு வந்து கமனா எல்லாருக்கும் வார ஒரு விஷயம். வந்துட்டு சப்போஸ் நம்ம டேப்லெட்ஸ் போட்டிருப்போம், போடாமல் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாம அப்படியே விட்டுருப்போம். விட்டால் கூட if we not using tablets or any curement, okay, அப்ப கூட அது வந்து கியூர் ஆகிறது. எப்படி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? No. Even if we do not take any medicine, அதெல்லாம் கியூர் ஆகிரும். How it's happened? நம்ம பாடியில உள்ள ஒவ்வொரு சிஸ்டமும் அதை கியூர் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்க்ரேச்சஸ் வந்துச்சோ, இல்னஸ் வந்துச்சோ, கோல்டு வந்துட்டோ, கட்ஸ் ஏதாவது விழுந்துட்டோ, இப்படியா இருந்தா தர்ஸ்டியா இருக்கா, இது எல்லாமே என்ன? Teacher, the sound unclear. Internal function of the body are performed properly. Right? சிஸ்டம்ஸ் தான் ஷூர் பண்ணுது என்ன, நம்ம பாடியில உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கரெக்டா நடக்குதுன்றத இன்ஷூர் பண்றது யாரு? our systems. Okay? Circulatory system, digestive system, respiratory system, like that suggest. In other words, the system coordinates each other in sustained life. Life maintain பண்றதுக்கு இந்த நம்ம பாடியில உள்ள சிஸ்டம்ஸ் தான் கோஆர்டினேட் ஒன்னு தருது. Example, glucose in our blood provides energy to the body. நம்ம இன்டேக் பண்ற ஃபுட்ல உள்ள குளுக்கோஸ் தான் நம்ம பாடியில உள்ள எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிடுறோம், நைட்க்கு ரொட்டி சாப்பிடுறோம் மீன்ஸ் அந்த ரொட்டி, ரைஸ், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ், பிட்டு, இதுல எல்லாம் என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் நம்ம பிளட்ல சேரும்போது குளுக்கோஸா தான் போய் சேரும். ரீச் ஆகுறது வந்து குளுக்கோஸா தான் போய் சேரும். ஸோ நமக்கு எனர்ஜி வேணுமா இருந்தா என்ன வேணும்? குளுக்கோஸ் இன் ஃபார்ம் வேணும். Right? Glucose in our blood provides energy to the body. When the blood glucose level is low, blood level glucose level வந்து லோவா இருந்துச்சுன்னா it's indicated to us by feeling hungry. எப்போ லோவாகுதோ அப்ப நமக்கு என்ன நடக்கும்? அப்பதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நமக்கு பசிக்குது. சொல்றோம் தானே வீட்டுல, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு என்ன சாப்பாடு இன்னைக்கு, அப்படிலாம் கேக்குறோம் தானே, கதைக்கிறோம். சோ அந்த பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது, பசிய ஃபீல் பண்ணி சொல்லும் போது என்ன நடக்கும் அங்க? எப்படி ஃபீல் பண்றோம்? அத நம்ம பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் லோ ஆகிட்டு, சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், உனக்கு பசிக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போயிடும். ரைட்? பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் எப்போ லோ ஆகுதோ அந்த டைம், இந்த டைம் பிரெயினுக்கு நியூஸ் போயிடும், லோ ஆகிட்டு, சோ உனக்கு பசிக்குது. நமக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது, குளுக்கோஸ் லோ ஆகிட்ட விஷயம் எல்லாம் தெரியாது. பசிக்குதுமான்னு சொல்லுவோம், பசிக்குதுமான்னு கத்துவோம். பட் என்ன நடக்குது? உள்ள ஃபங்க்ஷன் என்ன நடக்குது? பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் லோ ஆகிட்டு தான் மீனிங். ஹங்கிரி மீன்ஸ் லைக் தட். ரைட்? ஹங்கிரி மீன்ஸ் our blood glucose level is low. Okay, no? The food we eat is converted into glucose in the digestive system. So அந்த glucose எப்படி போய் நம்ம பாடியில சேருது? நாம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாம், கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ்ல எல்லாத்துலயும் குளுக்கோஸ் இருக்கு. இப்ப கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாம் போயிட்டு குளுக்கோஸ் தான் பிளட்ல ரீச் ஆகணும். அப்ப குளுக்கோஸா மாத்துறது யாரு? நாம கார்போஹைட்ரேட்டா தானே சாப்பிடுறோம். அப்ப குளுக்கோஸா பிளட்ல சேர்றதுக்காக குளுக்கோஸா மாத்துறது யாரு? our digestive system.
நம்மளோட சமிபாட்டு தொகுதி அப்படின்னு சொன்னா இன்டெஸ்டினோட எல்லாம் சேர்ந்து இருக்குமே. இன்டெஸ்டின் குடலோட சேர்ந்து இருக்குமே. இரைப்பை ஸ்டொமக்கோட சேர்ந்து இருக்குமே. Yes, teacher. அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சோ அந்த சிஸ்டம் தான் என்ன செய்யுது, நம்மள கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாம் குளுக்கோஸா சேஞ்ச் ஆகுது. குளுக்கோஸ் பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. சாப்பிட்டு முடியும் போது குளுக்கோஸ் பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஈவினிங் ஆச்சு டைஜஸ்ட் ஆச்சுதா இருந்தா அந்த பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் லோ ஆகிட்டா இருந்தா you can feel hungry. இது ஒரு எக்ஸாம்பிள். another example, the body temperature increase when we play. The body brings down the temperature by sweating. நான்லாம் விளையாடும் போது வேர்க்கும், ஸ்வெட் ஆகும். எப்படி அது? நம்ம விளையாடும் போது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஹை லெவல்ல இருக்கும். பிகாஸ் நம்மளோட கை கால்கள் வந்து மூமெண்ட்ஸ் கூட வந்தா, விளையாடும் போதோ ஒர்க் பண்ணும் போதோ மூமெண்ட்ஸ் கூட வந்தா பாடியில உள்ள இன்ன பாடி there is a மெட்டபாலிசம் ஒரு விஷயம் நடக்கும், அனுசவம் எல்லாம் நடக்கும். சோ அந்த மெட்டபாலிசம் நடந்துச்சா இருந்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கை காலால நிறைய ஒர்க் பண்ணா, மூவ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணா, பிளே பண்ணினா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும் பாடி. ஓகே, சோ டெம்பரேச்சர் கூடவா இருக்கிறதால நமக்கு ஸ்வெட் ஆகும். The body brings down the temperature by sweating. எதுக்காக ஸ்வெட் ஆகுது? அந்த டெம்பரேச்சரை டவுன் பண்ணணும்ன்றதுக்காக தான் செட் ஆகுது. டவுன் பண்ணதுக்கு. டவுன் பண்றதுக்காக தான் செட் ஆகுது. ஏன் டவுன் பண்றதுக்காக செட் ஆகணும்? வேர்க்கிறது வந்து ஸ்வெட்டிங்ன்றது வந்து ஏன் டவுன் பண்றது, டெம்பரேச்சர் டவுன் பண்றதுக்காக செட் ஆகுது. எப்படி அது செட் ஆகுது? டவுன் பண்ணணும் இருந்தா ஏன் செட் ஆகணும்? என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்மளோட பாடிக்கு மேல அந்த ஸ்வெட்டிங் டிராப் வியர்வை துளிகள் வந்து உருவாகும் போது, கிரியேட் ஆகும் போது, ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் வந்து எடுத்துச்சு. சோ நம்மளோட டெம்பரேச்சர் வந்து, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகி கூல் ஆகிடும். அதுக்காகத்தான் வந்து ஸ்வெட் ஆகிறது. Can you understand? Yes, teacher. Yeah. The body temperature increases when we play. The body brings down the temperature by sweating. How? The body cools down when the sweat on the skin evaporates. Okay. The water inside the body will be reduced and we perceive it as thirst. So நம்மளோட பாடிக்குள்ள உள்ள வாட்டர்ஸ் எல்லாம் அப்படி எவாபரேட் ஆகுன உடனே, எவாபரேட் ஆகிட்டா இருந்தா மீனிங் என்ன? பாடியில உள்ள வாட்டர் லெவல் வந்து லோ ஆகிட்டு. இப்ப வாட்டர் லெவல் லோ ஆகுனா நமக்கு தாகம் எடுக்கும். ரைட்? உள்ள வாட்டர் வந்து லோ ஆகுனா நமக்கு தாகம் எடுக்கும், தர்ஸ்டி ஃபீல் ஒன்று வரும். அதனாலதான் நம்ம அந்த பிளே பண்ணும் போதெல்லாம் அடிக்கடி தண்ணி தவிச்சு ஓடி வந்து குடிப்போம். ரைட்? வேர்க்கும் ரீசன் இதுதான். விளையாடும் போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதால வியர்க்குது, ஸ்வெட்டிங் ஆகுது. அண்ட் ஸ்வெட்டிங்க்கு தேவையான டெம்பரேச்சர் நம்மளோட பாடியில இருந்து போயிட்டுதான் இருந்தா வாட்டர் லெவல் வந்து லோ ஆகிடும். ஸோ வாட்டர் லெவல் லோ ஆகிடுச்சுன்னா நமக்கு டேஸ்டி ஃபீல் ஒன்று வரும். ஸோ தண்ணி நிறைய குடிப்போம். இதெல்லாம் என்ன? பாடியில உள்ளுக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்ல எக்ஸாம்பிள் தான் இது. ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. என்னது எக்ஸாம்பிள் சொல்றாங்க? The body has the ability to heal cuts and wounds. நமக்கு காயம் வந்துட்டு, காயம், வெட்டு காயங்கள், ஸ்கிராச்சஸ், தானாவே எல்லாம் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் விளையாடிட்டு இருக்கும் போது ஸ்கிராச் ஆகி முள்ளோ இல்ல பிளேடோ கத்தியோ ஏதோ கட் ஆகி நமக்கு பிளட் வந்துட்டு இருக்குண்டா, அந்த நாள் ஃபுல்லா பிளட் வந்துட்டு இருக்குமா நமக்கு? நோ. மார்னிங் ஏதோ கட் ஆகிட்டுன்னு சொன்னா ஈவினிங்கோ நைட் வரைக்கும் பிளட் வந்துட்டு இருக்குமானோ? ஒரு 2 or 3 minutes, அது கூட இல்ல, வித்தின் 1 minute கொஞ்ச நேரம் பிளட் ஓடிட்டு அப்படியே நின்றும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும் அந்த இடத்துல. அப்படி காஞ்சு போயிரும், ட்ரை ஆகிரும். ஏன் அது ட்ரை ஆகுது?
சப்போஸ் கட் ஒண்ணு விழுந்துச்சா இருந்தா நமக்கு ஒரு வெட்டுக்காயம் வந்துச்சா இருந்தா பிளட் அதுக்குள்ளால ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா இருந்தா பாடியில உள்ள டோட்டல் பிளட்டும் அதுக்குள்ளால வரணும்ன்றதுக்காக பாடி டக்குன்னு ஃபங்க்ஷன் ஆகி அதை ஃப்ரீஸ் பண்ண வச்சிரும். எந்த இடத்துல கட் வந்துச்சோ அந்த இடத்துல மட்டும் பிளட்ட ஃப்ரீஸ் ஆக வச்சிரும். சோ வெளியே வருமா பிளட், ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு நின்றும், ஸ்டாப் ஆகிடும். சோ கட்ஸ் பவுன்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல அப்படியே தானாவே இல்லாம போயிடும். பவுன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த பிளாக்கா வரும், பார்த்துருக்கீங்களா? Yes, teacher. கொஞ்ச நாள் போக அந்த பவுன்ஸ்ல எல்லாம் மேல டிராப் டிராப்பா பிளாக் கலர்ல இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின் வந்து அப்படியே காஞ்சு போயிடும் பிளாக் கலர்ல. எதுக்காக அது நடக்குது? கட் ஆகின இடத்துல நம்மளோட செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிருக்கும். நம்மளோட செல்ஸ்னா கலங்கள் வந்து இறந்து போயிருக்கும். சோ அந்த இறந்த கலங்கள், ட்ரை செல்ஸ், டெத் செல்ஸ் தான் அந்த இடத்துல பிளாக் பிளாக்கா அப்படி சேஞ்ச் ஆகி இருக்குது. கொஞ்ச நாள்ல அதெல்லாம் அப்படி கலண்டு எல்லாம் உறுத்தி கொட்டும். அப்படி அந்த பிளாக்கா இருக்கிறதெல்லாம் அப்படி பிளாக் இருக்கிற ஸ்கின் எல்லாம் அப்படி உறுத்தி கொட்டும். பிகாஸ் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நம்மளோட பாடியில இருந்து ரிமூவ் ஆகிட்டு நியூ செல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சோ இதெல்லாம் பாடி ஃபங்க்ஷன். Another example சொல்றாங்க பாருங்க. The immune system in the body can fight bacteria and virus that cause illnesses. It has the ability to cure illnesses and also to prevent. நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா இருந்தா 2-3 daysல இல்லாம போயிடும். அதுக்கு மேலேயும் இருந்தாச்சா இருந்தா தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வார்டுல நிப்பாட்டுவாங்க. ரைட், மாசக்கணக்குல இருந்துச்சா இருந்தா தான் நம்ம வார்டுல நிப்பாட்டுவாங்க. அது பாறை தூரமா இருக்கு. பட் நார்மல் காமனா வர ஃபீவர்ஸ், இல்னஸ், கோல்ட், காமன் கோல்டு, இது எல்லாமே ஒரு 2-3 daysல ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். நாம டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணான ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். காய்ச்சல் எல்லாம் ஃபீவர்லாம் மார்னிங் ஒரு 1 day ஃபுல்லா அப்படியே ஹை பீச்ல இருந்துச்சா இருந்தா, ஹை ஹீட்ல இருந்துச்சா இருந்தா அந்த மட்டும் அப்படியே படுக்கையில இருப்போம். 2-3 daysல எல்லாமே ஓகே ஆகிரும். நமக்கு ஃபீவர் வந்ததுன்னு தெரியாது. எப்படி அது என்ன நடந்துச்சு? நம்மளோட பாடியில உள்ள இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்திய மெயின்டைன் பண்ற சிஸ்டம். ரைட், இம்யூன் சிஸ்டம் வந்து பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி நமக்கு பாடிக்கு தீங்கு விளைவிக்கிற ஆர்கானிசம்ஸ, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ ஃபைட் பண்ணி, அதுக்கு எதிராக ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணி நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும். பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இதுக்கு எதிராக ஃபங்க்ஷன் ஆகி நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேனோ? அதுக்கு எதிராக ஃபைட் பண்றது, பாக்டீரியா, வைரஸ் எதிரா வந்து நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்றது தான் நமக்கு அந்த ஃபீவரா காட்டுறது. ஃபைட் பண்ணி அதை வெளியே அனுப்பிட்டா இருந்தா 2-3 daysல ஃபீவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகும். Can you understand? Yes, teacher. Yes, teacher. Yes, teacher. So இதுதான் என்ன எங்களோட ஃபங்க்ஷன், பாடியில நடக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாடிக்கான எக்ஸாம்பிள்ஸ். சோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம்? சென்சரி ஆர்கன்ஸ் மெயினா பார்ப்போம். சென்சரி ஆர்கன்ஸ், ஐஸ். Here see the screen. மெயின்டைன் ஹெல்த்தி ஐஸை மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்தா எது நம்ம ஃபாலோ பண்ணணும். And ear, second sensory organல second ear. மெயின்டைனிங் ஹெல்த் இயர்ஸை மெயின்டைன் பண்ணணுமா, ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்தா நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். தேர்ட் ஒன் நோஸ் சம்பந்தமா, நோஸை நம்ம சரியா மெயின்டைன் பண்ண மாதிரி, ஃபங்க்ஷன் சரியா நடக்கணுமா இருந்தா என்ன விஷயங்கள் மெயின்டைன் பண்ணணும். டங் ஆல்சோ, என்னென்ன பார்ட்டா அதை செப்பரேட் பண்றாங்க, எப்படி எல்லாம் டிவைட் பண்றாங்க, அதுல பார்ட்ஸ் எது, அது என்ன டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட வந்து ரெகக்னைஸ் பண்ணுது அந்த விஷயம். ஸ்கின் ஃபங்க்ஷன் என்ன, ஹெல்த்தி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணும். நெயில் அண்ட் ஹேர், நகங்கள், முடிகள், டீத்,
இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பிரஷ் பண்ணணும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நாம இனிவார சாப்டர்ஸ் இனிவார கிளாஸஸ்ல படிக்க போறோம். ஓகே, நவ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமனா பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்திருக்கோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் டீச்சர். நவ் எஸ் இப்போ இந்த யூனிட் 8 யூனிட் 7ல ஒரு क्वेश्चन தந்திருந்தேன், ஒரு PDF ஒன்னு குரூப்ல போட்டிருந்தேன். ரைட், சோ அத நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, டேக் தட். Can you see the screen? Yes, teacher. Yeah. Yes, Yeah. So questions எழுதி வச்சிருப்பீங்க. Okay, answers வந்து உங்களோட wrong-ஆ இருந்தாலோ or நீங்க answers எழுதலையா இருந்தாலோ இப்ப நான் explain பண்ணும்போது please write down. Okay, already எழுதி இருந்தால் please correct பண்ணுங்க, நீங்களே correct பண்ணுங்க உங்களோட bookல. Okay, right. Okay, now please listen. First question, answer the following question. Problems in nutrition பார்த்ததானே, அதுல உள்ள questions. First question, what should be considered when buying following items? இந்த அவங்க சொல்லியிருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நாம பை பண்ணும்போது வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மீட். இறைச்சி வாங்கும்போது இதெல்லாம் பார்க்கணும். bright red or pink color meat. யா, அது வந்து பிரைட்டா இருக்கா, ரெட் கலர்ல இருக்கா, Pink color. இந்த பெஸ்டிஸ்ல இருந்தெல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எடுப்போம். கண்ட மாதிரி போய் எடுக்கணுமா? இல்ல, நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட் மெயின்டைன் பண்ணணுமா இருந்தா அதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ we can write that choose bright red colored meat. ஓகே, எழுதையில இருந்தா ப்ளீஸ் ரைட் டவுன். நான் சொல்ற ஆன்சரை ரைட் பண்ணுங்க. ரிலா எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரிலா டோட்டலாவே क्वेश्चंस. யா, என்ன ஆன்சர்? யா, ஃபிஷ் வந்து நாம பை பண்ணும்போது என்னெல்லாம் பார்ப்போம், அதுல உள்ள அந்த பூ பார்ப்போம். பூ வந்து ரெட்டா இருக்கான்னு பார்ப்போம். ரைட், அதுல உள்ள கில்ஸ் தூக்கி பார்ப்போம் தானே. இது பார்க்கலையா இருந்தா பேரண்ட்ஸ் வந்து உமா வந்து வீட்டுல வாப்பா வந்து மீன் வாங்கிட்டு வரும்போது பாருங்க. ரைட், வீட்டுல உமா பாப்பாங்க, இது ஓகேவா, அந்த மீன் ஓகேவா அப்படின்னு பாப்பாங்க. சோ அதை வந்து பாருங்க, நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க என்ன செய்யறாங்க.